hello, welcome to Litfish channel. This writer named Giv Patel, அவரோட most famous ஆன போயமான On Killing a Tree, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Giv Patel, he was born in the year 1940. 18th August வந்து birth ஆயிருக்காரு. Death year 3rd November 2023. இவர் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான poet, playwright, painter and also physician. So physician we know very well, doctor. இவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் மூமெண்ட் அப்படின்ற குரூப்பை வந்து சேர்ந்தவர். க்ரீன் மூமெண்ட்னால் என்ன அப்படின்னா வந்து ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி எழுதுகிற குரூப் தான் அது. அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இவரோட ரைட்டிங்ஸுமே எதை பற்றி இருக்கும் அப்படின்னா வந்து நேச்சரை பற்றியும் மேன் வந்து எப்படிலாம் அவனோட க்ரூயல்ட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான் சொசைட்டிக்கு அப்போசிட்டாக, நேச்சருக்கு என்விரான்மெண்ட்டுக்கு அப்போசிட்டாக அப்படின்ற மாதிரி தான் எழுதுவார். இவரோட ஃபேமஸான போயம்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹவ் டு யூ வித் ஸ்டாண்ட் 1966 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பாடி 1976 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மிரர்டு மிரரிங் 1991. ஆன் கில்லிங் எ ட்ரீ, இது எல்லாமே இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். 3 plays 3 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. பிரின்சஸ், சவாஸ்கா அண்ட் மிஸ்டர் பெராம். ஸோ இதெல்லாமே இவர் எழுதுனா ஃபேமஸான பிளேஸ். கம்மிங் டு த பாயிண்ட், ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஸோ டைட்டில்லையே வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்துன்னா ஒரு ட்ரீயை கொலை பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா டைட்டிலை பார்த்தோனையும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ, நாட் அ சிம்பிள் zap of knife will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous height, sprouting leaves. இதில் 4 ஸ்டான்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, ஒரு ட்ரீயை கொலை பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஜாப் அப்படின்னா சடன் ப்ளோ. சடனாக ஒரு நைஃப் எடுத்து அதை இப்போ குத்திட்டோம் அப்படின்னா வந்துன்னா ஒரு ட்ரீ செத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ஒரு ட்ரீயை கொலை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வளர்கிறதும் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் வில் டேக் சம் இயர்ஸ், ரொம்ப இயர்ஸ் வந்து எடுத்தால் தான் ஒரு கம்ப்ளீட்டாக வளர்ந்த ஒரு ட்ரீயை நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்கிறாங்க, இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த். ஏர்த்தில் இருக்கிற நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணி தான் ஒரு ட்ரீ வந்து ரைஸ் அவுட் ஆகுது. ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட். ஸோ க்ரஸ்ட்டுங்கிறது இதோட ஹார்ட் பார்ட், அதோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெருசாக வந்து வளருது. ஸோ இது எப்படி அப்படின்னா ஏர்த்தில் இருக்கிற விஷயங்களை கன்சியூம் பண்ணி தான் அது வளர்ந்துருக்கு. அது என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுது ஏர்த்துலேருந்துன்னா சன்லைட்டு, ஏரு, வாட்டரு, இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்த ட்ரீயை பார்த்தா எப்படி இருக்கும், லீப்ரஸ் ஹைட். ஸோ அந்த ட்ரீக்கு மேலே அந்த செதில்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாகவும் அதிலிருந்து வர ட்ரீப்ஸ் வந்து அதிலிருந்து தான் வந்து ட்ரீப்ஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்து ஒரு பெரிய அழகாக ஒரு பெரிய ஜைஜான்டிக் ட்ரீயாக வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 2, so hack and chop but this alone won't do it. சாதாரணமாக வந்து அதை வந்து இப்போ ஒரு வெஜிடபிளை கட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ட்ரீயை வந்து சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட மட்டும் அந்த ட்ரீ வந்து இறந்து போயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட். த ப்ளீடிங் பார்க் வித் த ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ், மினியேச்சர் பாக்ஸ் which if unchecked will expand again to former size. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீயை கட் பண்ணுறதுன்றது நிறைய அது வந்து ஒரு பெயினான ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயம், அந்த ட்ரீயை கட் பண்ணுறப்போ ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒரு தன்மை இருக்கும். ஒரு ட்ரீயை கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து பால் மாதிரி வரும், ஒரு சிலது தண்ணி மாதிரி வரும், ஒரு சிலது பிசன் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அது வந்து வளைஞ்சு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஸோ ட்ரீயை கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மால் பிரான்ச்சஸ், க்ரீன் ட்விக்ஸ் அப்படின்னா ஸ்மால் பிரான்ச்சஸ். ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக சின்னதாக மினியேச்சர் பாக்ஸ், குட்டி குட்டியாக வந்து அந்த கட் பண்ண இடத்த அந்த வேருக்கு பக்கத்தில் நிறைய சின்ன ட்ரீஸ் வந்து முளைச்சிருக்கும். நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா
அதுவே பெரிய ஒரு அதே மாதிரியே வந்து வெட்டின அந்த ட்ரீ மாதிரியே ஒரு பெரிய ஒரு விருட்சமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோ, த ரூட் இஸ் டு பி புல்ட் out of the anchoring earth. It is to be roped, tied and pulled out, snapped out or pulled out entirely. Out from the earth came and the strength of the tree exposed, the source, the white and wet, the most sensitive hidden for years inside the earth. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். ஸோ ஒரு ட்ரீயை வந்து அந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணுறதோட மட்டும் ஒரு ட்ரீயை முழுசாக கட் பண்ணி எடுத்ததாக ஆயிடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட ரூட்னா என்னது, வேர். அந்த வேரையே ஃபுல்லாகவே வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏர்த்துக்குள்ளே ஒரு ஒரு நங்கூரம் மாதிரி. ஆங்கர்னால் என்னது, நங்கூரம். ஒரு பெரிய ஷிப்பை வந்து கடலில் வந்து கரையில் நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். ஸோ அது மாதிரி இந்த ரூட் வந்து ட்ரீக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆங்கர் மாதிரி வந்து ஏர்த்துக்குள்ளே போய் செட் ஆயிடுது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டை வந்து என்ன பண்ணணும், கயிறு வச்சு கட்டி புல் அவுட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஃபுல்லாகவே வெளியே எடுத்தால் தான் ஒரு ட்ரீயை ஃபுல்லாகவே வெட்டினதுக்கான அர்த்தம். அதுதான் அப்போ தான் ஒரு ட்ரீ வந்து ஃபுல்லாகவே இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புல் அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ். ஸோ அந்த எர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த வேரை ஃபுல்லாகவே வெளியே பிடிங்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியும் அந்த ட்ரீக்கு வந்து எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்றத அந்த ரூட்டை பிடுங்கி எடுக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அந்த ரூட்டை பிடுங்கி வெளியே எடுத்து பார்த்தா அந்த சோர்ஸ்ன்றது ரூட். அந்த ரூட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒயிட் கலரில், ரொம்ப வெட்டாக, அப்படியே ஈரப்பதத்தோட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷங்களாக அந்த ஏர்த்துக்குள்ளே அந்த ஈரப்பதத்தோடு இருந்தனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Then the matter of scorching and choking in sun and air, browning, hardening, twisting, withering and then it is done. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேரை வெளியே பிடுங்கி போட்டதுக்கப்புறம் அது மேலே அந்த சன்லைட்டு வந்து படுது. ஸோ அது வந்து என்ன ஆகுது, அதோ ஹீட்டை வந்து உணர ஆரம்பிக்குது. ஈரப்பதத்தில் இருந்தது இப்போ ஏர் வந்து அது மேலே வந்து டச் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சாஃப்டாக ரொம்ப ஒயிட் கலரில் இருந்த அந்த ரூட் வந்து ப்ரௌன் கலராக, ரொம்ப ஹார்டாக, ரொம்ப காஞ்சு போய் அது அதாவதுன்னா அது இன்னும் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லாமல் அதோட எல்லா விஷயங்களுமே இழந்துருது, ஒன் பை ஒன்னாக இழந்துருது. அண்ட் தென் இட் இஸ் டன். கடைசியில் என்ன ஆகிடுது, ஃபைனலாக அந்த ரூட் செத்து போயிடுது. ஸோ ஃபைனலாக அந்த ட்ரீயும் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனவேதனை, அவரோட மனசுக்குள்ளே இருந்த அந்த பெயினை வந்து சொசைட்டிக்கு சொல்கிற மாதிரி வந்து இந்த போயமை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த த்ரோட் த போயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷங்க வந்து நேச்சரை வந்து கன்சிடர் பண்ணணும், என்விரான்மெண்ட் மேலே கொஞ்சமாச்சும் கேர் எடுத்துக்கணும். ஒரு ட்ரீ வளர்ந்து உருவாகிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகுது. ஸோ சடனாக நம்மளோட சுய தேவைக்காக அதை நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம மனுஷங்கள் மாடர்ன் சொசைட்டி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீயை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த போயமில் பேசியிருக்காரு. க்ரோ ஜென்ரேஷன் பை க்ரோ ட்ரீஸ். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.